بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود، أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக, தீனின் மூலமாக அடியார்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். மனிதர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தீனை கொடுத்தான். அதுக்காகத்தான் இவ்வளவு சட்டங்கள், கட்டளைகள் மனிதனுடைய வாழ்க்கையில். அல்லாஹுடைய கட்டளைகளை மனிதன் எடுத்து நடந்தான்னு சொன்னால் உள்ளம் பரிசுத்தமான நிலையில் அல்லாஹுவை நாம் சந்திக்கலாம். என்று சொன்னால் மனிதன் உலகத்திற்கு வரும் பொழுது பரிசுத்தமான நிலையில் வந்தான். எல்லா மனிதர்களும் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? பரிசுத்தமான நிலையில், பாவக்கரை இல்லாத அப்பழுக்கற்ற நிலையில் நாம் பிறக்கிறோம். ஆனால் மௌத்தாகி அல்லாஹ்ட்ட போகும்போதும் நாம் பரிசுத்தமானவர்களாக போக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார். மனிதனுக்கு உலக வாழ்க்கையில் பாவ சூழ்நிலைகள் அவனை சூழ்ந்தே தான் இருக்கும். பாவக்கரைகள், அழுக்குகள் படிந்து கொண்டே இருக்கும். அதை மனிதன் சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி ஆடையில் அழுக்குப்படுகிறது, துவைத்து சுத்தம் செய்கிறோம். உடம்புல அழுக்குப்படுகிறது, குளித்து சுத்தமாகிக் கொள்கிறோம். வாகனங்கள் தூசிப்படுகிறது, கழுவி சுத்தமாக்கி கொள்கிறோம். வீடு, வாச, தெரு எல்லாமே சுத்தம் செய்யப்படுது. அதே போல் மனிதர்களுடைய உள்ளமும் பாவங்களால் அழுக்குப்படுகிறது. பாவ கரைகளை போக்கவே தான் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கட்டளைகளை இடுறான். இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்துல் மாஇதா முக்கியமான சூரா. மாஇதா என்று சொன்னால் மறவைக்கு சொல்கிறது, சாப்பாடு தட்டை. இதில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த ஹவாரியன்கள் ஈசா நபி இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு வானத்திலேருந்து எங்களுக்கு ஒரு தட்டை உணவை இறக்கி வைங்க, துவா செய்யுங்க. ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹுக்கு இறக்கி வைக்க முடியுமா? எங்களுக்கு ஒரு சாப்பாடு வேணும் என்பதாக அவங்க கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டாங்க. காலத்தகுல்லாஹ் இன் குன்தும் மூமினீன், இவ்வளோ அல்லாஹ்வை நீங்கள் நம்பலையா? நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லை, நாங்கள் கேட்டது எதுக்காகன்னு சொன்னால், நுரீது அன்தத்தும இன்ன குலூபுனா வனஅலம அன் கது சதகுதனா வனக்கூன அலைஹா மின ஷாஹிதீன். நாங்கள் அல்லாஹ் மேலே சந்தேகப்பட்டு கேட்கலை. அந்த மாதிரி ஒன்று நாங்கள் பார்த்தா எங்கள் ஈமானில் உறுதி வரும், எங்களுக்கு ஒரு ஸ்தரத்தன்மை உண்டாகும். இந்த விஷயத்தை நாங்களும் சாட்சியாளர்களாக இருப்போமே, அதுக்காகத்தான் கேட்குறோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வ ஆகிரினா வ ஆயத்தம் மின்க் வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்க கேட்குறாங்க, இறக்கி வை அல்லாஹ் என்பதாக. அல்லாஹ் அதுக்கு பிறகு இறக்கி வச்சானா இறக்கி வைக்கலையா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் கேட்குறத நான் இறக்கி வைப்பேன், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்த பிறகும் ஃபமை யக்ஃபுர் பஅத், இதுக்கு பிறகு யார் நன்றி கெட்டவர்களாக நடப்பீர்களோ நான் உங்களை எப்படிப்பட்ட வேதனை செய்வேன்னு சொன்னால், ஃபஇன்னி உஅذிபுஹு அஸாபல் லா உஅذிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், உலகத்தில் இதுவரைக்கும் நான் யாரையும் வேதனை செய்யாத அளவுக்கு
அவங்கள நான் வேதனை செய்வேன். இவ்வளோ அற்புதங்களை பார்த்த பிறகு மாறி செஞ்சா. அதனால் அல்லாஹுக்கு பயந்து வேண்டான்னு சொன்னதாகவும் இருக்குது. இல்லை அல்லாஹ் இறக்கி வச்சான், சொர்க்கத்தின் உணவை அவங்க சாப்பிட்டாங்க என்பதாகவும் இருக்குது. யூதர்களுக்கும் அந்த மாதிரி மூசா நபிகிட்ட கேட்டாங்க. அல்லாஹு தாலா மண்ணு சல்வாங்கிற உணவு வானத்துலேருந்து இறக்கி வச்சான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? இந்த மாதிரி ஆயத்துகள் பனு இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாங்கங்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு சஹாபாக்கள் அப்படி இருக்கலை. யூதர்களை போல நசாராக்களை போல சஹாபாக்கள் இருக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டாங்க. ஒரு நபியிடத்தில் எப்படி நடக்க வேண்டுங்கிற முறையை சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க உலகத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவையும், அவங்களுக்கு எப்படி கட்டுப்படணும், அவங்க எப்படி மரியாதை செய்யணும், இது எல்லா விஷயத்துக்கும் சஹாபாக்கள் முன்மாதிரியாக இருந்தாங்க. அதனால் அல்லாஹுடைய தீனுக்காக சஹாபாக்கள் ஏராளமான தியாகங்கள் செஞ்சாங்க. ஒரு கட்டத்திலையும் அவங்க கேட்கல, யா ரசூலல்லாஹ் எங்களையும் அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்துகிறான், எங்களுக்கு ஏதாவது அல்லாஹ் உதவி செய்யட்டுமே என்பதாக கேட்கல. எல்லா கஷ்டங்களையும் சகிச்சு கொண்டாங்க. பிறகு அல்லாஹ்வோட உதவியை சஹாபாக்கள் துனியாலே பார்த்தாங்க. அல்லாஹ்வை இறக்கி வச்சான் உதவியை. சஹாபாக்கள் பசி பட்டினிலாம் வந்துச்சு, யுத்த களங்களில் பசி வந்துச்சு, இலைகளை சாப்பிட்டுக்கிறாங்க சஹாபாக்கள். அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 300 பேர் கொண்ட ஒரு ஜமாத்தை அனுப்பி வச்சாங்க. போனாங்க அந்த சஹாபாக்களுடைய படை. போகிற வழியில் அவங்க கொடுக்கப்பட்ட உணவு பேரித்தம்பளங்கள் முடிஞ்சிருச்சு. அவங்க வாகனிச்சு வந்த ஒட்டகங்கள் அறுக்க ஆரம்பித்தாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, ஒட்டகங்களை அறுத்து சாப்பிட்டீங்க சொன்னால் எப்படி ஊருக்கு திரும்புறது, வாகனம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒட்டகத்தை யாரும் அறுக்கக்கூடாது, தடை செஞ்சுட்டாங்க. அல்லாஹோட உதவி வந்துச்சு. அது வரைக்கும் இலைகளை சாப்பிட்டாங்க. முடிஞ்சு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் கடுமையான பசி பட்டினி, ஒரு கடலோரம் வர்றாங்க. திரும்பி அந்த சஹாபி இதை அறிவிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மீன் என்று சொன்னால், அந்த மீன் இருந்த இடத்துல அந்த 300 சஹாபாக்களும் 18 நாட்கள் கூடாரம் அடித்து அந்த ஒரு மீனையே சாப்பிட்டு முடித்தாங்க. 18 நாள் 300 பேர் ஒரே மீனை சாப்பிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும். அந்த மீனை சாப்பிட்டுட்டு அந்த மீனை அளந்து பார்த்தாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஜமாத்தினுடைய அமீராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க, அந்த மீனுடைய எலும்பில் ஒரு எலும்பை நட்டி வச்சு ஒரு சஹாபியை ஒட்டகத்தில் அனுப்பி அந்த முனையை நீங்கள் தொட முடியுதான்னு பாருங்கன்னாங்க. ஒட்டகத்தில் போயும் அதனுடைய உச்சை தொட முடியலை. ஒரு நெஞ்சு எலும்பு முள் மீன், ஒரு மீனுடைய அந்த முள் எவ்வளோ பெருசு. மீனுடைய கண்ணு சின்னதாக இருக்கும், அந்த மீனுடைய கண்ணில் ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ மீன் எவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் அளந்து பார்க்குறாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்கிறாங்க. சரி, மீனெல்லாம் சாப்பிட்டோம், இது கூடுமா கூடாதா? பசி பட்டினி வறுமையில் கிடச்சதை சாப்பிட்டுட்டோம், இது ஹலாலா ஹராமா? நபிசாஸ்திரம் வந்து சொன்னாங்க. நபிசாஸ்திரம் கேட்டாங்க, இதில் ஏதாவது மிச்சம் மீதி கொண்டு வந்திருந்தால் கொடுங்க, நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி நபிசாஸ் அந்த மீனில் மீதி இருந்ததை சாப்பிட்டாங்க. அல்லாஹுடைய உதவியை சஹாபாக்கள் இப்படி தான் பார்த்தாங்க. பத்ரில் ஒன்றுமே இல்லை, ஆயுத பலம் படபலம் எதுவுமே இல்லை. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு போனாங்க, நபிசாஸ்துக்கு கட்டுப்பட்டு போனாங்க. முடிவாக என்ன கிடச்சிச்சு? மலக்குமார்கள் இலைக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். இதுதான் மற்ற உம்மத்தில் உள்ள மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ளவங்களுக்கும் வித்தியாசம். முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவாங்க, பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஆனால் மற்ற சமுதாயமெல்லாம் முன்னாடியே அந்த நபியை தொந்தரவுப்படுத்தினாங்க. அதை தான் அல்லாஹ் பல இடத்தை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான். யூதர்கள் மூசா நபிகிட்ட சொன்னாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் இடத்துல போய் தௌராத் வேதத்தை வாங்கிறதுக்காக போகிறாங்க. அதில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ஒரு 70 பேரை புறக்கி எடுத்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னான் தூர் சீனா மலைக்கு. வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன் லிமிகாத்தினா, 70 பேரை கூட்டிகிட்டு போனாங்க. பரிசுத்தமான நபராக பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க.
நல்ல சஹாபாக்கள், மூசா நபியோட சஹாபாக்கள் தான். ஆனால் யூதர்கள் அல்லாஹுடைய குரலை அந்த 70 பேரும் கேட்டாங்க. எப்படி மூசா நபி அல்லாஹ்ட குரலை கேட்டு அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்களோ, அந்த 70 பேரும் அல்லாஹுடைய குரலை கேட்டாங்க. கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. இதெல்லாம் பத்தாது, அல்லாஹுவை பார்த்தா தான் நம்புவோண்டாங்க. எப்போ அல்லாஹ்வுடைய குரலை கேட்டாச்சு, அல்லாஹ்வை பார்க்கணும், அப்போ தான் ஈமானே கொள்வோன்ட்டாங்க. அல்லாஹ் கோவம் வந்துச்சு, அவ்வளோ பேரையும் மொத்தாக்கிட்டான். 70 பேரும் மொத்தா போயிட்டாங்க. அங்கேயே மூசா இஸ்லாம் பார்த்தாங்க, இது என்ன அல்லாஹ், நான் என்ன போய் பதில் சொல்கிறது, மன்னிச்சிரு அல்லாஹ், எழுப்பி விடு. அல்லாஹ் திருப்பி உயிரை கொடுத்தான், எந்திரிச்சு வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சஹாபாக்களோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த உம்மத்தில் உள்ள சஹாபாக்கள், நபிசாச உம்மத்தினர்கள் அவங்கள போல இருக்கலை. இப்போ இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த சூறாவில் இருக்கிற மாதிரி வேறு எந்த சூறாவிலையும் அதிகமான சட்டங்கள் இல்லை. குறிப்பாக மனிதர்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்களில் ஹலால் ஹராமை பற்றி அதிகமான விஷயங்கள் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். முஸ்லீம்களுக்கு ஹராமாக்கப்பட்ட உணவு எது, நம்ம சாப்பிட்ற ஆடு மாடிலேயே எப்படி இது இருந்தால் அது ஹலால் ஆகும், எப்படி இருந்தால் அது ஹராம் ஆகுங்கிற பட்டியல். அதே மாதிரி நிறைய சட்டங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனூன்னு குரானில் வந்துட்டாலே அங்கே ஒன்று அல்லாஹ்வுடைய ஏவல் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு விளக்கல் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு அல்லாஹ் ஏவுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனூன்னு வந்தான். அல்லது அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடை செய்வான். அதனால் யா ஐயுஹல்லதீன ஆமனூன்னு நம்ம ஓதுனாலோ கேட்டாலோ அங்கே என்ன அல்லாஹ் சொல்கிறான், என்னை கூப்பிட்டு அல்லாஹ் ஏதோ பேசுகிறான் என்னிடத்துல என்பதாக சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல உடனே கட்டுப்படுவாங்க. அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டான்னா திருப்பி சஹாபாக்களுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது, உடனே அமலில் இறங்கிடுவாங்க சஹாபாக்கள். எவ்வளோ உதாரணங்கள் நமக்கு சொல்ல முடியும். ஆண்கள்லேயும் சரி, பெண்கள்லேயும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய கட்டளைக்கு உடனடியாக அடிபணியக்கூடியவங்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தஆலா மதுபானத்தை தடை செய்யக்கூடிய வசனம் இந்த சூறாவில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமாக ரெண்டு கட்டமாக அல்லாஹ் இதை ஹராமாக்கியிருந்தான். 3வது கட்டத்தை தான் முழுசாக ஹராமாக்கப்பட்டுச்சு. மதுபானம் எப்படி ஹராமாக்கப்பட்டுச்சு? ஆரம்ப காலத்தில் ஹலாலாக இருந்துச்சு. ஆனால் இதில் உள்ள கெடுதி அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்னான். இதில் உள்ள நன்மையை விட கெடுதி தான் அதிகம். இதில் உள்ள நன்மையை விட கெடுதி தான் அதிகம். அப்படி சொல்லும் போதே சில சஹாபாக்கள் அதிலேருந்து ஒதுங்கிட்டாங்க. யாருக்கு பக்குவம் இருக்குதோ பக்குவமாக ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா நிறைய அதில் மூழ்கி இருக்கிறாங்க. எப்படி நம்ம டீ குடிக்கிறோம், டீ குடிக்கிறது நம்முடைய வளமை, காலை மாலை கொடுக்குறோம், விருந்தாளி வந்தால் அதை கொடுத்து உபசரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் உள்ளதுதான் சஹாபாக்குடைய வாழ்க்கையில் மதுபானம் இருந்துச்சு. இதனால் ஏற்படுற விளைவு அதிகம். குடும்பத்தில் தொழுகைன்னு வந்தாலும் தொழுகையிலே என்ன செய்வாங்க, தப்பாக ஓதிடுவாங்க. ஒரு சாபி தொழு வச்சார், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதி குடிச்சிட்டு போதையிலிருந்து தொழு வைக்கிறாங்க. லா அஅ்புது மா தஅ்புதூன் அப்படிங்கிற லாவை விட்டு மாற்றி, தெளிவாக இருந்தாலே அந்த சூறாவில் மாற்றி ஓதிடுவோம். தெளிவாக ஓதுறாலே அந்த சூறா போட்டு பெரட்டி மாற்றி என்னண்டோ ஓதிடுவோம். போதையில் இருக்கிறாள் எப்படி ஓதுவார்? லாவை விட்டுட்டு ஓதிட்டார். அதில் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களே, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்கள் வணங்க தயாராக இல்லை. இதே மடக்கி வரும். அவர் அந்த இடத்துல லாங்கிற வார்த்தையை விட்டு ஓதிட்டார். நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நானும் வணங்குகிறேன். குஃப்ரா போயிடுச்சு, ஷிர்கா போயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா நபி சாஸ்திரம் வந்து சொன்னாங்க, இது என்ன சொல்லா, இதை ஹராமாக்குங்க, மதுபானத்தை தடை செய்யுங்க, வலியுறுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா 2வது கட்டமாக ஆயத்தை இறக்குனான், லா தக்ரபு ஸலாஹ் வ அன்தும் சுகாரா. நீங்கள் தொழுகைக்கு வரும்போது போதையான நிலைமையில் பள்ளிக்கு வராதீங்க, தொழுகைக்கு வராதீங்க. அப்போது 2வது கட்டமாக இது ஹராமாக்கப்படுது. எப்படின்னு சொன்னால், தொழுகை நேரத்துக்கு மட்டும் குடிக்கக்கூடாது.
இந்த சஹாபாக்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. சரி, தொழுகிற நேரம் வருது, அதனால் இப்போ குடிக்க வேணாம், தொழுதுட்டு குடிப்போம். சில பேர் அதை விட்டுட்டாங்க, சில பேர் இந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. மூணாவதாக தான் இந்த சூரத்துல் மாயிதால் அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக சொல்கிறான். ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். மதுபானம், சூதாட்டம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்கிறான். இதெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள் என்றும் உண்டான நஜீஸானது. இது ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தை இறங்கினோடனே ஒரு சஹாபி இதை தெருவில் போய் ஏலான் செய்கிறாங்க. தெருவில் இந்த ஆயத்தை ஃபஹல் அன்தும் முன்தஹூன், அல்லாஹ் கேட்குற அந்த ஆயத்தை அப்படியே போய் ஓதி காட்டான். இதை விட்டும் எல்லாரும் ஒதுங்கி கொள்ள மாட்டீர்களா? இந்த மதுவை விட்டும் நீங்கள் ஒதுங்கி கொள்ள மாட்டீர்களா? இந்த உத்தரவை கேட்டோடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலாஹு சொல்கிறாங்க, நான் எங்களுடைய வீட்டில் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலாஹு, அபு உபைதா ரலியல்லாஹு தஆலாஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாஹு போன்றவங்களெல்லாம் விருந்தாளிகளாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் மதுவை பரிமாறிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சத்தம் கேட்குது. நான் பரிமாறுறதை நிப்பாட்டுறேன். குடித்தவங்க வாயில் இருக்கிறத துப்புறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய வீட்டில் பீப்பாய்களாக வச்சிருந்த பாட்டிலாக டேங்காக வச்சிருந்த மதுவை மதீனாவினுடைய வீதியில் ஊற்றுறாங்க. முழு மதீனாவிலையும் மது ஆறு ஓடியதாக வரலாற்றில் எழுதுகிறாங்க. மது ஆறு ஓடுதுன்னா எந்த அளவுக்கு அவங்க மதுவை சேமித்து வச்சுருந்துருப்பாங்க. டேங்கா. அல்லாஹுடைய ஒரு கட்டளை, ஒரு தடவை தான் கேட்டாங்க. முழு மதீனாலையும் மது ஆறு ஓடியது. ஒரே ஆயத்தை நம்ம 100 தடவை கேட்டாச்சு. எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் வர்றதில்லை. என்ன வித்தியாசம்? அவங்களுக்கும் இதே வசனம் தான், நமக்கு இதே வசனம் தான். அவங்களுக்கு அதில் அவ்வளோ அல்லாஹ்வுடைய கட்டளையா? இதுக்கு பிறகு யோசிக்க, சரி இது ஒரு கடைசி டம்ளரு வாழ்க்கையில், இதுக்கு பிறகு நம்ம குடிக்காமல் இதை மட்டும் குடிச்சு முடிச்சுக்கிடுவோம் அப்படி நினச்சாங்களா? சரி, வாயில் இருக்குது ஒரே ஒரு மிடரு, இதோடு முடிச்சுக்கிடுவோம், இதுக்கு பிறகு தடுத்திக்கணும் அப்படி நினச்சாங்களா? வாயில் வச்சவங்க துப்பிடுறாங்க, கையில் வச்சுருந்தவங்க ஊற்றிடுறாங்க, சேமித்து வச்சவங்க தெருவில் ஊற்றிடுறாங்க. வரலாற்றில் இதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியமிக்க சஹாபாக்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? அல்லாஹுடைய ஒவ்வொரு ஹுக்குமையும் இப்படித்தான். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு இதையும் சொல்லுவாங்க. இஷாவுக்கு பிறகுதான் பர்தாவுடைய ஆயத்து இறங்குனுச்சு. இஷாவுக்கு பிறகு தான் இறங்குனுச்சு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கே பெண்கள் எப்படி வந்தாங்க? நபிசாசன் காலத்தில் தங்களை முழுமையாக மூடிக்கொண்டு வந்தாங்க. முழுமையாக மூடிக்கொண்டு. இஷாவுக்கு பிறகு தான் இறங்குனுச்சு. ஃபஜ்ருக்கு பிறகு எல்லார் வீட்டுக்கும் செய்தி போயிடுச்சு, இப்படி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குது. உடனடியாக அமல், யோசிக்கலை. அல்லாஹு தாலா இந்த சூறாவில் இது போன்ற நிறைய கட்டளைகள் இறான். அதில் இன்னொரு கட்டளை தான், ஈமான் கொண்டவர்களே, யூத நசாராக்களை உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். லா தத்தஹிதுல் யஹூத வன் நசாரா அவுலியா, யூதர்களையும் நசாராக்களையும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக சிநேகிதர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கருத்தில் வருது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு யூதரும் முஸ்லீமும் தனிமையில் இருந்தால் அந்த யூதன் எப்படியாவது இந்த முஸ்லீமை கொலை செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பான்னு சொல்கிறான். அவ்வளோ பெரிய குரோதம் அவங்களுடைய உள்ளத்தில் ஊறி போய் இருக்குதுங்கிறத குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்திட்டே இருக்குது. லா தத்தஹிதுல்லதீன தஹது தீனக்கும் ஹுஸுவம் வலஇபா, எந்த மக்கள் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத நசாராக்கள் உங்களுடைய மார்க்கத்தை கேலியாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை உங்களுடைய நேசர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. ஆனால் நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ கலாச்சாரம் நம்மகிட்ட ஊடுருவிடுச்சு. யூதர்களுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட யூத கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய முஸ்லீம்கள் தான் அதிகம். சூரா ஃபாத்திஹாவிலே நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தர்றோம், எல்லாம் அவனுடைய பாதை எங்களுக்கு காட்டிடாதே, அவனுடைய கலாச்சாரம் எதுவும் வேண்டான்னு தொழுகையில் சொல்லிடுறோம். ஆனால் அதை மனசோட கேட்குறோம். அல்லாஹ் அதை காரணத்தையெல்லாம் சொல்கிறான். ஏன் யூதனை நான் சபித்தேன், யூதர்கள் ஏன் குரங்காக மாற்றப்பட்டாங்க, யூதர்களுடைய முன்னோர்கள் ஏன் பன்றிகளாக மாற்றப்பட்டாங்க, கிரதத்தவல் ஹனாசீர் அவ அபதத் தாகூத்,
பன்றிகளாகவும் அவர்களை குரங்குகளாகவும் யூதருடைய முன்னோர்கள் மாற்றப்பட்டிக்கிறாங்க. எதனால? ஏன் இப்படியெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாங்கினாங்கன்னா, இவங்க அல்லாஹ்வையே கேலி செஞ்சாங்க. இன்னல்லாஹ ஃபகீர் வனஹ்னு அக்னியா, அல்லாஹால ஏழை, நாங்கத்தான் பணக்காரன். ஏன் அல்லாஹ் கடன் கேட்குறான்? யார் கடன் கேட்பா? காசு இல்லாதவங்க தான் கடன் கேட்பாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, யார் அல்லாஹுக்காக அழகிய முறையில் கடன் அளிப்பார்களோ அவருக்கு இரட்டிப்பாக பன்மடங்காக்கி திருப்பி கொடுப்பான். அவங்க சொன்னாங்க வட்டி கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அல்லாஹ் மட்டும் வட்டி தருவானா நமக்கு? இப்படியெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளில் அல்லாஹுடைய வசனங்களை கேலி செஞ்சு பேசினவங்க யூதர்கள். எதுல்லாஹி மகளூலா நவுதுபில்லா, அல்லாஹுடைய கை கட்டப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. குர்ஆனில் இதெல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இப்படியெல்லாம் பேசினாங்க அல்லாஹை பற்றி. ஒவ்வொரு நபிமார்களையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். பல நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வந்த இடத்துல தான் அல்லாஹ் அவங்கள ஈசா நபி அல்லாஹ் காப்பாற்றினான். அதனால யூதர்களை எந்த வகையிலையும் பின்பற்றாதீங்க. அவங்களுடைய எந்த கலாச்சாரம் அவங்க வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் ஊடுருவிடக்கூடாதுன்னு அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை வலியுறுத்திட்டு போனாங்க. யூதர்களுடைய எந்த விஷயத்தையும் நீங்கள் அமல் செய்கிறதுல கூட யூதர்களை போல செஞ்சிடாதீங்க, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி தான் நோன்புல சஹர் செய்ய சொன்னாங்க. அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அவங்க சஹர் செய்ய மாட்டான், நீங்கள் சஹர் செய்யுங்க. அவன் இஃப்தார் நோன்பு திறக்கிறத அவன் இஷாவுக்கு தான் நோன்பு திறப்பான், நீங்கள் மகரிபிலே நோன்பு திறந்துருங்க. அவனுக்கு மாறு செய்யுங்க. அவன் முஹர்ரம் மாதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள், அந்த முஹர்ரம் 10 அன்னைக்கு ஆஷுரா நோம்பு. அவன் ஒரு நாள் தான் நோன்பு வைப்பான், நீங்கள் 2 நாள் வைங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அமல் செய்கிறதுல கூட அவங்களுக்கு ஒப்பாக நீங்கள் அமல் செய்யாதீங்க, மாற்றம் செய்யுங்க. அவங்கள போல முடிவெட்டுறதுல அப்போவே இந்த முடிவெற்ற கலாச்சாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்க்கு ஒரு சஹாபி தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்தார். அந்த மகனுடைய தலைமுடி இன்று போல் அன்று வெட்டப்பட்டிருந்துச்சு. எப்படி? உச்சியில் தொப்பிக்குள்ளே முடி இருக்குதுல்ல, வெளியே பார்த்தா முடி வெட்டின மாதிரி இருக்கும், தொப்பியை கழட்டி பார்த்தா அவ்வளோ முடி மண்டையில் இருக்கும். இன்றைக்கி முடி வெட்டுற கடையில் போய் உட்கார்ந்தோம்னா அந்த ஃபோட்டோக்களை தான் வச்சுக்கிறார். உனக்கு யார் மாதிரி வெட்டணும், கையை காட்டு, எந்த யஹூதி மாதிரி உனக்கு வெட்டலாம். இன்றைக்கி அதுதான் அழகாக தெரியுது. எது கோலமோ எது அசிங்கமோ அது இன்றைக்கி அழகாக காட்டப்படுது. ஏன் அழகாக காட்டப்படுது? பார்த்து பார்த்து பிரியமாயிருச்சு. ஒரு அசிங்கமானதை, ஒரு அலங்கோலத்தை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் ஆரம்பத்தை பிடிக்காது, 2வது பார்க்கும்போது பிடிக்காது, 3வது பிடிக்காது, 4வது 5வது பார்க்கும் போதெல்லாம் அதுதான் அழகுண்டாயிரும். இன்றைக்கி படங்களாக, சினிமாக்களாக, விளம்பரங்களாக பார்த்து 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 ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களே விரும்புகிறாங்க. அதை ஒரு பொம்பளையே ஒரு பிள்ளைக்கு முடிய இப்படித்தான் வெட்டணும் ஒரு தாய் சொல்கிறா. அந்த மகன் விரும்பாவிட்டாலும் ஒரு தாய் விரும்புகிறாள், என்னுடைய பிள்ளையினுடைய முடியின் கோலம் அதுபோல் இருக்கணும், அதுதான் அழகாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க. அப்போ தான் இந்த ஹதீஸை சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் வேறொரு சமுதாயத்துக்கு ஒப்பாக தன்னை ஆக்கிக் கொள்வாரோ அவர்கள் அவரை சார்ந்தவர்கள். அவங்கள சார்ந்தவங்க, நம்மை சார்ந்தவங்க அல்ல அவங்க. பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிக்கிறோம், ஜிப்பாவோ சட்டையோ எது போட்டிக்கிறோம், மூத்தா போயிட்டால் இதெல்லாம் கழட்டிடுவோம், கஃன் துணி தான். ஆனால் நம்ம முகத்தில் உள்ள கோலத்தை மாற்ற மாட்டோம். தாடி வச்சுருந்தா தாடி எடுத்துட்டு அனுப்ப மாட்டாங்க, தாடியோடு தான் கபருக்கு போவோம். முடி வச்சுருந்தா மொட்டை அடிச்சுட்டு அனுப்ப மாட்டாங்க. என்ன ஸ்டைலில் நம்ம மண்டை இருந்துச்சோ, நம்ம முகம் இருந்துச்சோ, இதே முகத்தோடு தான் கபருக்கு போவோம். கபரில் போய் கேட்கப்படக்கூடிய 2வது கேள்வி, உன்னுடைய நபி யார்? என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்னு சொன்னால் அந்த முகத்தில் அந்த கோலம் இருந்தால் தான் வரும் பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து இது என்னுடைய உம்மத்தின்னு சொல்லணும்னு சொன்னால் முகத்தில் அந்த நபியினுடைய சுன்னத்து இருக்கணும். மாற்றமான கோலத்தில் இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க இது என்னுடைய உம்மத்து இல்லைன்றுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அகலே, இன்னைக்கு எல்லாம் இப்படி முடி கலாச்சாரத்திலிருந்து, ஆடை கலாச்சாரத்திலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் நம்மகிட்ட ஊடுருவிரிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்
100க்கு 100 யூதர்களை பின்பற்றுவாங்க. எப்படி ஒரு செருப்பு ஜோடி செருப்பு இன்னொரு செருப்புக்கு ஒத்து இருக்குதோ, 2 செருப்பு ஒரே மாதிரி இருக்குமா இல்லையா ஜோடி, இதோடு ஒப்பிட்டு சொன்னாங்க நபிசாசன். எப்படி ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு ஒத்து இருக்குதோ, இதே போல் என்னுடைய உம்மத்தும் யூதர்களை அடி பின்பற்றுவாங்க. வந்துட்டோமா இல்லையா அந்த காலத்துக்கு? அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப திரும்ப சொன்னானே, எப்படி அல்லாஹோட உதவி வரும்? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தை சொன்னார், ஈமான் கொண்டவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் அல்லாஹுடைய தீனை எடுத்து நடக்க தயாராக இல்லையோ, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க தயாராக இல்லையோ, அல்லாஹுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை ஒதுக்கிடுவேன். நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ, யாரை விரோதிகள் என்று சொல்கிறீங்களோ, நான் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பேன். ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌம் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன் யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் லா யகாஃபூன லௌமத லாயிம். நான் வேறு கூட்டத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பேன். அவன் உங்களை மாதிரி இருக்க மாட்டான். அவன் மூமின்களோட பணிவாக இருப்பாங்க. ஈமான் இல்லாத மக்களோட, காஃபிர்களோட அவங்க கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. அல்லாஹுடைய தீனுக்காக யாருடைய பழிப்புக்கும் அஞ்சாமல் தியாகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் அப்படி சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறான். அப்போ சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹுடைய கட்டளையை உடனடியாக எடுத்து நடக்க காரணமும், நாமும் அல்லாஹுடைய கட்டளையை பல தடவை கேட்டாலும் என் நஃப்ஸுக்கு இது பிடிச்சிருக்குது, அது மார்க்கத்தில் ஹலாலோ ஹராமோ அது ரெண்டாவது, என் நஃப்ஸுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நான் எடுப்பேன். என் நஃப்ஸுக்கு ஒரு விஷயம் மார்க்கத்தில் பிடிக்கலையா அதை நான் ஒதுக்கிடுவேன். இதுவும் யூதர்களுடைய கொள்கை. துமினூன பிபாதின் வ தக்ஃபுரூன பிபாத், சிலதை ஈமான் கொள்வாங்க, சிலதை நிராகரிச்சிருவாங்க. எது பிடிக்குதோ நம்புவாங்க, எது அறிவு கெட்டலையோ நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நமக்கும் சஹாபாக்குள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அருகிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் முதல்ல உழைப்பு செஞ்சாங்க. அவங்க மேலே முதல்ல அல்லாஹு தாலா உள்ளங்களை பக்குவப்படுத்தினார். மறுமையை சொல்லி, சொர்க்கத்தை சொல்லி, நரகத்தை சொல்லி, கபருடைய வாழ்க்கையை சொல்லி, மலக்குமாருடைய சொல்லி, என்ன நடக்குதோ இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் தாலா உள்ளத்தை பக்குவப்படுத்தி வச்சான். அதுக்கு பிறகு தான் சட்டங்களை அல்லாஹ் இறக்குனான். மசாயில்கள், ஹலால் ஹராமுடைய விஷயங்கள். எப்படி ஒரு பூமியை முதல்ல பதப்படுத்தன், விவசாயம் செய்ய முன்னாடி அந்த பூமியை முதல்ல உழுவாங்க, மாடை நடக்க விட்டு அந்த பூமியை அப்படி இதமான பூமியாக ஆக்கி பிறகு தான் தானியங்களை தூவாங்க. அது விளை நிலைச்சலாக அது விவசாய பூமியாக மாறும். அதே மாதிரி தான் மனித உள்ளமும் மண்ணால் படைக்கப்பட்டது மனிதனும். மனிதனுடைய உள்ளத்தில் முதல்ல உழைப்பு நடக்கணும். ஈமானுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசி பேசி கேட்டு கேட்டு உள்ளம் பக்குவம் அடையுதோ, அதுக்கு பிறகு தான் அல்லாஹுடைய ஹுக்குமுகள், அல்லாஹுடைய கட்டளைகள் எல்லாம் ஒரு தடவை கேட்டாலும் அமல் செய்கிற பக்குவம் வரும். 13 வருஷம் அல்லாஹ் அவங்கள தியாகத்தில் போட்டான். நபிசாசன் சஹாபாக்கள் எல்லாரையும் அல்லாஹ் மக்கால ஹிஜ்ர செய்ய வச்சான், ஹபஷாக்கு ஹிஜ்ர செய்ய வச்சான், மதீனாக்கு ஹிஜ்ர செய்ய வச்சான், அதுக்கு பிறகு ஜிஹாதுகள் செய்ய வச்சான். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைகள்லாம் சஹாபாக்கள் லேசாக இருந்துச்சு. இன்றைக்கி நாம் தியாகம் செய்யாமல் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறதுனால இஸ்லாத்துடைய நஷ்டம் நமக்கு நஷ்டமாக தெரியலை, இஸ்லாத்துடைய லாபம் லாபமாக தெரியலை. அதனுடைய விளைவு அதுதான். அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான இடங்களில் இந்த ஈமானுடைய விஷயத்தை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அருகிலே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சஹாபாக்களையும் இஸ்லாத்தை ஏற்காத காரணம் என்னென்னா பொறாமை தான். பொறாமையின் காரணத்தினால என்ன பொறாமை? அல்லாஹு தாலா கடைசி நபியை எங்களுடைய சமுதாயத்தில் அனுப்பாமல், எங்கள் யூத மதத்திலேருந்து வராமல் என் குறைசி வம்சத்தில் அல்லாஹ் அனுப்புனான்னு அல்லாஹ் மேலே கோவம். அதனால தான் ஏன் அப்படின்னா, இப்ராஹிம் எங்கள் உம்மாட அடிமையிட பிள்ளைங்க, நீங்கள் எங்கள் உம்மாட அடிமையிட பிள்ளைங்க,
எப்படி ஒரு அடிமை பிள்ளைய வந்து ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கலாம்? அதனால தான் ஏற்றிக்கல. நல்லா தெரியும் அவங்க அல்லாவுடைய நபி, இவங்க தான் தெரியும், எல்லா அடையாளமும் இருந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை இந்த சூறால சொல்லி காட்டினா, பொறாமனால என்ன தெரியுமா நடக்கும்? மனிதன் கொலைவெறி பிடிச்சவனாக மாறுவான். பொறாம வந்துருச்சுன்னா சகோதரன்டும் பார்க்க மாட்டான், கொலைவெறி வரும். முதல் கொலையே உலகத்தில் நடந்தது. அதை அல்லாஹ் முதல் கொலையை குர்ஆனில் சுட்டி காட்டுறான். ஹாபில் காபிலுடைய அந்த கொலையை சொல்லி காட்டி, கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு பொறாமையின் காரணமாக என்னுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றிக்கல, அவன் குர்பானியை அல்லாஹ் ஏற்றிக்கிட்டான். அது எப்படி உன் இதை அல்லாஹ் ஏற்றிக்கலாம், என் இதை எப்படி ஏற்காமல் இருக்கலாம்? அது காரணம் உன்கிட்ட தக்குவா இல்லை, அவன்கிட்ட தக்குவா இருந்துச்சு. இப்போ இவங்க கொலை செஞ்சாங்க, சகோதரன் சகோதரனை கொலை செய்கிறான். உலகத்தில் முதல் கொலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் எங்கெல்லாம் கொலை நடக்குமோ அந்த கொலையினுடைய ஒரு பங்கு அந்த காபிலுக்கு போய் சேரும். முதல் கொலை யார் செஞ்சானோ அவனுக்கு ஒரு பங்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பொறாமை இது போன்ற கொலைகளையும் அநியாயங்களையும் இன்று வரைக்கும் அந்த யூதர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு இடம் படுகொலையை ஒரு நாட்டில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லை, முழு உலகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முழு உலக அரசியலையும் கொலை செஞ்சு முழு உலக மக்களையும் இன்னைக்கு எல்லா வகையான சீரழிவையும் கொண்டு போய் விடுறது யூதருடைய சதி என்பதை முஸ்லீம்கள் விளங்கணும். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் யூதர்களுடைய சூழ்ச்சியையும் அவங்களுடைய இழிவான செயல்களையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறான். இதை உலக மக்கள் விளங்கணும். அல்லாஹ் தஆலா விளங்கி புரிந்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையான சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழுக்க முழுக்க சுன்னத் ஷரியத்தை பேணி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யூதர்களுடைய எல்லா வகையான சூழ்ச்சியும் முறியடித்து யூதர்களுடைய கொடுமையிலிருந்து எல்லா முஸ்லீம்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.